Fuck your logic, Karthik. டேய் கார்த்திடா, எங்க இருக்க? என்ன வசந்த மளிகை கணேசா? ஏண்டா பொம்பளைங்க கல்யாணம் பண்ணிட்டு அடங்கிட்டு வாழ்றது அவ்வளோ கஷ்டமா என்ன? ஏன் நம்ம வாழறா? ஏண்டா சண்டையா? இல்லைடா, எப்போ பாரு தாங்கிட்டே இருக்கணும்னா எப்பட்றா? டேய் நண்பா, இந்த சோகால்டு பூமாதேவி கங்காதேவி நம்மளை தூக்கி தாங்குற மாதிரி ஒரு பொண்ணு, அதுவும் உன் பொண்டாட்டி, நீ தூக்கி தாங்க மாட்டியாடா? என்னமோடா டூ மச் ஹைப்பு. டேய் இந்த வாரத்துல மட்டும் 50வது கால்டா. எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்குடா, கொஞ்சமாவது யோசிடா. ஓ சாரிடா, நான் வேணா ஃபோனை வச்சுட்டுமா? இன்னொரு 4-5 பிள்ளைகடையில் பெற்று போட்டு நாசமா போடா. நீ அடிச்சுட்டே கடா. என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் மச்சி போனை கட் பண்ணிடாதடா. சி நித்யாவுக்கு உனக்கும் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சுடா. ஒரு காம்ப்ளெக்ஸ்டா அவளுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ல ஏதாவது பேசியிருப்பா. சரி நித்யா எங்க? ஆஃபீஸில். சரி நீ போல மச்சான், எனக்கு ஒன்று புரியல. இந்த சொசைட்டி ஏன்னா இந்த பொண்ணுங்களுக்கு இவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்குது? நீ கூட டேய் அது ஒரு பெரிய கான்செப்டா. ஆனா ஆண் பாவம் தான்டா. ஆமாம், இந்த அம்மான்றாங்களே, அந்த கான்செப்டை பற்றி நீ என்ன நினைக்கிற? டேய் அம்மாடா. அதான்டா அம்மானா என்னடா? அம்மா தான்டா எல்லாமே. அப்புறம் அப்பானா சும்மாவா? அது தெரியல. புராணங்கள்லையும் வரலாறுகள்லையும் தெரியப்படுற தியாகிகளை விட தெரியப்படாத அறியப்படாத தியாக லிஸ்ட்ல அப்பனுங்க தான்டா ஃபர்ஸ்ட். மச்சான், சமீபத்தில் இந்த கேஜிஎஃப் புஷ்பா இந்த படமெல்லாம் பார்த்தியா? அதில் வர அம்மாக்கள்லாம் என்ன அவங்க பசங்களை வாவூசி தேவர் கக்கண்ணா பெற்று வச்சிருக்காங்க. அத்தனை பேரும் கிரிமினல்ஸ்ரா, மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ்ரா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்லாத. வாவூசி தேவர் கக்கனு இவங்க எல்லாத்தையும் பெற்றது ஒரு பொண்ணு தான். ஏண்டா உனக்கும் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, இதுக்கிட்ட எல்லா அம்மாவும் முடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க? இந்த வர டேய், இந்த அம்மாவாலே இந்த பசங்கள்லாம் கிரிமினல்ஸ் ஆறாங்கன்னா இந்த பொண்டாட்டிங்களால என்ன ஆவானுங்க சொல்லு? தெரியாதுப்பா, நீயே சொல்றா. மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் மச்சான், டெரரிஸ்ட் மச்சான். இங்கே சிஸ்டமே அதுதான். எல்லா ஆரம்ப காலத்துல வைரமுத்து ரஹ்மான் தாண்டா ஆரம்பிக்கிறீங்க. ஆனா காலம் போன கடைசியில கண்ணதாசன் எம்எஸ்வி காலில் வந்து தாண்டா விழுந்து கிடக்குறீங்க. அது உண்மைதான். ஆனா அந்த காலத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தி, இப்போல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன். அது என் நண்பன். புரியுது, வாங்கிட்டு வரேன். ரெடியா இருக்கு.